அனைவருக்கும் வணக்கம். இந்த வஜ்ரம் டிவிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். புதுசாக ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்த சித்ரா பௌர்ணமி அதுமா உங்களுக்கு புதுசாக இந்த ஒரு சீரீஸ் வளம் தரும் வாஸ்து அப்படிங்கிற பேரில் இந்த 15 வருஷம் என்னோட வாஸ்து அனுபவங்கள்ல இருந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், அதனால வந்த விளைவுகள், அந்த சில நல்ல விளைவுகள், சில கெட்ட விளைவுகள், என்னோட அனுபவங்கள்ல இருந்து சில நடந்த விஷயங்கள் உங்களுக்கு வரிசையா வாரம் ஒரு அனுபவமா உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு காமன் மேனா வாஸ்துவை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அடிப்படையில இருந்து படிச்சு வரும் பொழுது கொஞ்சம் தெளிவா புரியும். இல்லைன்னா இந்த மாதிரி பல வீடுகள்ல பல விஷயங்கள் வாஸ்து கோளாறுகள் என்ன செஞ்சிச்சு, அதை சரி பண்ண முடிஞ்சிச்சா முடியலையா, அதோட விளைவுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு விஷயங்கள் போய் சேரும். ஸோ அதனால இந்த மாதிரியான என்னோட அனுபவங்கள் எல்லாமே தொகுத்து வாரம் ஒரு அனுபவமா ஒரு இந்த மூலையில இப்படி இருந்த போது என்ன நடந்துச்சு, அதை எப்படி சரி பண்ண முடிஞ்சிச்சா, அந்த கிளைண்டோட புரிதல் எப்படி இருந்தது, அங்க என்ன சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு ஒரு அனுபவமா தொகுத்து வருகிறது. ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியிலிருந்து சுப்பிரமணியர் அப்படிங்கிறவரு எங்களுக்கு தொடர்பு கொண்டு அவர் புதுசா ஒரு வீடு கனவு இல்லம் எழுப்ப போறதாகவும் அதுக்கு வரைபடம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. கண்டிப்பா வரைபடம் செஞ்சு தரேங்க, ஆனா நேரில் நாங்கள் இடத்த பார்க்கணும், அந்த காலி இடத்த பார்த்து வெளியில இருக்கக்கூடிய வெளி வாஸ்து எல்லாம் பார்த்து அதுல எதுவும் குறைபாடு இருந்துச்சுன்னா அதையும் உங்கள்கிட்ட தெளிவா விளக்கி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம வாஸ்து பிரகாரம் வரைபடம் செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறது சொன்னோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க பாருங்க. போய் இடத்த பார்த்தோம். அது ஒரு கிழக்கு பார்த்த மனை, ஒரு அருமையான மனை, சுத்தி எந்த பக்கமும் மேடு பள்ளங்கள் இல்லாத ஒரு சமதளமான இடம். மண் நல்லா இருந்தது, எந்த பக்கமும் வெட்டுப்படாத அளவுக்கு அது இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40க்கு 60 அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு மனை. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல கிழக்கு பார்த்த இதுக்கு வரைபடம் போடுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு கிடையாது சார். நீங்க எதிர்பார்க்குற மாதிரியா நாங்கள் அருமையா வாஸ்து பிரகாரம் சுத்தி பண்ணி இது மனையடி குழிகள் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு பண்ணித்தரோம்னு சொல்லி அவருக்கு அருமையா கிழக்கு பார்த்ததில்லை. அவர் கேட்ட அந்த 3 பெட்ரூமு, உள்படிக்கட்டு, ஹால், கிச்சன் எல்லாமே அவர் கேட்ட பிரகாரம் பண்ணி கொடுத்தோம். அவரும் சந்தோஷமா அதை வாங்கிட்டாரு. வேலையை ஆரம்பிச்சாரு. போர் எங்க வரணும், செப்டிக் டேங்க் எங்க வரணும், எது முறவு பண்ணணும், என்ன சாங்கியங்கள் எல்லாமே என்கிட்ட கேட்டுக்கிட்டார். சந்தோஷமா அவரும் வேலையை ஆரம்பிச்சாரு. வேலையும் ரொம்ப ஃபாஸ்டா நடந்தது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த விதமான தொடர்பும் இல்லை. வீடு கட்டி முடிச்சு பால் காய்ச்சி அவர் போயிட்டு கரெக்டா ஒரு 4-5 மாதங்கள் கழித்து அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது, ஒரு மெசேஜ் வருது, உங்ககிட்ட பேசணும் சார் அர்ஜென்ட் அப்படின்னு. அப்புறம் என்னங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது, சார் நான் உங்ககிட்ட தான் வாஸ்து பிளான் வாங்கினேன், நீங்கள் தான் வாஸ்து பிரகாரம் போட்டு கொடுத்தீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினச்சி தான் நான் போனேன். இப்போ போனதுக்கப்புறம் 4-5 மாதத்துக்கு அப்புறம் மாமியார் எங்கள் கூட தான் இருக்காங்க, அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் ஐடென்டிஃபை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது வீட்டு வாஸ்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குமா, வந்தோடனே இந்த மாதிரி ஒரு கெட்ட செய்தி வருது, இது எப்படி போய் முடியுங்கிறது எனக்கு தெரியலை அப்படிங்கிறது அவர் சொன்னபோது எனக்கு ரொம்ப கலக்கமாக இருந்தது. பரவாயில்ல சார், நான் கொடுத்த பிளான் பிரகாரம் தான் நீங்கள் கட்டிட்டீங்களா அப்படிங்கிறது கேட்டேன். ஆமாம் சார், நீங்கள் கொடுத்த பிளான் பிரகாரம் அப்படியே தான் நான் கட்டியிருக்கேன், எக்காரணத்தை கொண்டு எந்த விதமான மாறுதலும் நான் பண்ணலை, நீங்கள் கொடுத்த மாதிரி அப்படியே நான் வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ அந்த மாதிரி இருந்த நல்ல இடத்துல நல்ல வீடு கட்டி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லையே, எப்படி இது புற்றுநோயா வந்தது அப்படின்னு எனக்கு ஒரே குழப்பம். எப்பயுமே இன்னைக்கு ரொம்ப காமனா புற்றுநோய் அப்படிங்கிறது அது மார்பக புற்றுநோயும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட இந்த யூட்ரஸ் கேன்சரும் லேடிஸ்க்கு இப்போ நிறைய வருது. என்னை பொறுத்தளவுக்கு என்னோட அனுபவத்துல தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில பிரச்சனை இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதில்லை. 95% அக்னியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளால தான் இந்த மாதிரியான பெண்களுக்கு மார்பக புற்றுநோயோ அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயமோ வருது. அதுல அவர் இன்னொன்னு சொன்னாரு, சார் ஒய்ஃபுக்கும் அடிவயிறுல சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி ஐடென்டிஃபை ஆகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கலக்கமாயிடுச்சு. என்ன அடுத்தடுத்த பெண்கள் ப்ராப்ளம் பண்றாங்க, பெண்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு வருதுன்னு
சார் அக்னியில் எதுவும் பிரச்சனை பண்ணீங்களா, எதுவும் தெரியாமல் குழி எதுவும் போட்டீங்களா, எதுவும் தப்பு பண்ணீங்களா? இல்லை சார், நாங்கள் அக்னி முறையில் எந்த விதமான விஷயமுமே பண்ணலை அப்படிங்கிறாங்க. சரி சார், நான் நேரில் வந்து பார்க்குறேன். ஏன்னா நான் போட்டு கொடுத்த பிளானுக்கும் உங்கள் வீட்டு வாஸ்து அமைப்புக்கும் நீங்கள் சொல்கிற விளைவுகள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஸ்டில் நான் நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன். நீங்கள் எதுவும் எனக்கு ஃபீஸ் எல்லாம் பண்ண வேணாம் சார், நானே என் சொந்த செலவில் வந்து நான் இடத்த பார்த்து உங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்தால் நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போகிறேன். அங்கே போய் பார்த்தா எங்ககிட்ட ஒரு பிளான் வாங்கினது அப்படிங்கிறது வீட்டுக்கு மட்டுமே. சரிங்களா? அவரோட என்ன தேவை கேட்டிருந்தாலும், எத்தனை பெட்ரூம், வாசல் எப்படி வரணும், செப்டிக் டேங்க் எங்கே வரணும், டாய்லெட் எங்கே வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம். அவர் கார் பார்க்கோ போர்ட்டிகோவோ பற்றி எங்ககிட்ட எதுவுமே பேசலை, கேட்கவும் இல்லை. அப்போ எங்கள் வரைபடத்தில் நான் இன்க்ளூட் பண்ணலை. அதுக்கப்புறம் அங்கே நேரில் போய் பார்த்தா வீடு நான் சொன்ன மாதிரி அழகாக கட்டியிருக்காரு. ஆனால் வீட்டுக்கு வெளிப்பக்கம் கிழக்கு பக்கமா, வீட்டுக்கும் தந்தை சுவருக்கும் தாய் சுவருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதியில் அவர் கிட்டத்தட்ட அந்த சைட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 41 அடி கிழக்கு பக்கம்னா 20 அடிக்கு போர்ட்டிகோ போட்டு வச்சிருக்கேன். ஈஸ்ட் சைட் நார்த் ஈஸ்ட்லேருந்து 20 ஃபீட்டுக்கு வெளியில் ஒரு 11 ஃபீட்டுக்கு வெளியில், அதாவது வீட்டில் இருந்து வெளியில் ஒரு 11 ஃபீட்டுக்கு போர்ட்டிகோ எடுத்திருக்காரு. அதோட அகலம் 11 அடி, நீளம் 20 அடி. அப்போ ஒரு போர்ட்டிகோ வெளியே எடுத்துக்கும் பொழுது வடகிழக்கு கிழக்கு வளரும் பொழுது தென்கிழக்கு கிழக்கு கட்டாயிருது. அக்னி வந்து அந்த வீட்டுக்கு கட்டு துண்டிக்கப்பட்டிருக்கு. அக்னி மூலையே ஒன்று கிடையாது. என்ன சார், நான் பிளான்ல கொடுக்கவே இல்லையே சார், போர்ட்டிகோ போட்டிருக்கீங்களே, நீ என்கிட்ட கேட்கவும் இல்லை, என்கிட்ட கேட்டிருக்கணும் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, சார் போர்ட்டிகோக்கும் வாஸ்துக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குன்னு ஒரு என்கிட்ட திருப்பி கேட்குறாரு. சார் உங்களுக்கு புரிதல் இல்லை. இல்லை சார், வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே தானே சார் போர்ட்டிகோ வருது, இது எப்படி வீட்டோட சேர்ந்த பகுதியாக வரும், இதை எப்படி நீங்கள் வீட்டோட கனெக்ட் பண்ணுறீங்கன்னு அவர் கேட்குறாரு. நான் சொன்னேன், சார் இந்த கையை உங்கள் உடம்போட சேர்ந்து இருக்கா இல்லையா, அட்டாச் ஆகி தானே இருக்கு, இந்த கையை உங்கள் உடம்போட சேர்ந்த பகுதி இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அதை வெட்டி எடுத்துட்டா இப்போ உங்கள் உடம்பு வேற இந்த கையை வேறையா, உங்களுக்கு வலி ஏற்படாதான்னு நான் கேட்டேன். அதே மாதிரி தான் அதுல இருந்து வெளியில பீம் வெளியே இழுத்து பில்லர் போட்டு வீட்டையே வெளியே இழுத்துருக்கீங்க சார். நீங்க 11 அடிக்கு வடகிழக்கு பக்கமா தென்கிழக்கு கட் ஆயிடுச்சு சார். இது வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு உள்ளன்னு கிடையாது, பில்லருக்குள்ள வரக்கூடிய 4 மூலைக்குள்ள வரக்கூடிய கட்டடம் எல்லாமே வீட்டோட சேர்ந்த பகுதி தான். அதனால இது உங்களுக்கு புரிதல் இல்லாம இருக்கு. பட் நீங்க பண்ணது பெரிய தவறு சார். அக்னி கட்டாயிருக்கு, பெண்களை கண்டிப்பா பாதிக்கும். அதனால அரசாங்க இந்த விளைவுகள் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, இது நம்ம சொல்ற மாதிரி சரி பண்ண அவருக்கு அது புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டேன். அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்டார். அப்புறம் ரொம்ப இது பண்ணி, சரி பரவாயில்ல நான் சொல்றதை செய்யுங்க சார், உங்களுக்கு பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா அப்பயாவது புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணி இப்போ அதுக்கான ஸ்தலமா இருக்கக்கூடிய அக்னி இல்லையா, அக்னினா அக்னி லிங்கம் திருவண்ணாமலைக்கு நீங்க போங்கன்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டு திருவண்ணாமலை நல்லபடியா சாமி கும்பிட்டு வந்து பிரசாதம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கப்பா அந்த போர்ட்டுக்கு ஃபுல்லா வணக்க சொன்னேன். இப்போ அந்த பக்கம் 20 அடி கட்டா இருக்கு இல்லையா, 41 அடியில ஒரு 20 அடி போட்டிருக்காரு, 21 அடி வரைக்கும் போட்டிருக்காரு. ஒரு 20 அடி சேர்த்து கட்டி கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதை முழுசா கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த அக்னியில விளக்கேற்ற வேண்டிய, அக்னியை ஸ்தாபிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்து செய்யுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கு அந்த புற்றுநோய் கட்டியை ரிமூவ் பண்ணாங்க, நல்லபடியாக கீமோதெரப்பி போனாங்க, அவங்களுக்கு நல்லா க்யூர் ஆச்சு. அடுத்த அந்த பெண்மணி அவரோட மனைவிக்கும் சின்ன கட்டி இருந்தது, ஆனால் அந்த கேன்சர் கட்டி இல்லை அப்படின்னு ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நல்லா இருக்காங்க. அப்போ இந்த அடிப்படை புரிதல் இல்லாம நம்மளா ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணி அதனால வரக்கூடிய வாஸ்து விளைவு அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரானது. புரிதல் இல்லாம யாருக்கு என்கிட்ட கேட்டிருக்கலாம், சார் போர்ட்டிகோ போகணும் எப்படி போகணும்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் அவளை கைட் பண்ணியிருந்திருப்பேன். பட் போர்ட்டிகோ அப்படிங்கிறது வீட்டோட சேர்ந்த பகுதி இல்லைங்கிறத ஒரு ஆழமா உள்ள பதிஞ்சிட்ட காரணத்தினால அதை பெருசா எடுத்துக்கலாம். அவ்வளோ செலவு பண்ணாரு, பிளான் வாங்கினாரு, இருந்தும் புரிஞ்சிருப்பார், இன்னைக்கு புரிஞ்சிருப்பார் அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறது. நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் புரிதல் இல்லாம நிறைய நடந்திருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல என்னோட அனுபவங்கள் நிறைய உங்களுக்கு பகிர்றேன். இப்போ இந்த வாஸ்து புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கும் உங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கும் இல்ல தொழில்முறையாவே நீங்க வாஸ்து கத்துக்கணும்னு நினைச்சாலும் சரி, இந்த ஏற்கனவே ஒரு பேட்ச்ல வகுப்பு முடிஞ்சிருக்கு. வர்ற மே 2026
மே 15, 16, 17 3 நாள் சென்னையில் வகுப்பு நடத்துகிறேன். மனித உணவோட சேர்த்த வகுப்பு சென்னை மடிப்பாக்கத்தில் நடத்துகிறேன். யார் யாருக்கு தேவைப்படுதோ அந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கூப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் என்னோட கிளாஸஸ்ல வரும். ரொம்ப அதிசூட்சமமான விஷயங்கள் வாஸ்துவோட புரிதல், வாஸ்துனா என்ன அப்படிங்கிற பேசிக் புரிதல் ஆரம்பிச்சு அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய பரிகாரங்கள் வரைக்கும் எல்லாமே அதில் பகிரப்படும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நன்றி.